தமது பரப்புரை கூட்டங்களில் இடையூறு செய்வதற்காகவே ஒவ்வொரு முறையும் ஆளில்லாத ஆம்புலன்ஸ்கள் அனுப்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அவர் பரப்புரை செய்தார். கூட்டத்தினர் மத்தியில் பழனிசாமி பேச தொடங்கிய போது ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளே வந்தது. இதனால் எரிச்சல் அடைந்த அவர், நேருக்கு நேர் எதிர்க்க துணிச்சல் இல்லாதவர்கள் ஆளில்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி கேவலமாக நடந்து கொள்வதாக ஆவேசமாக பேசினார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்தையும் ஆம்புலன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஆம்புலன்ஸ் விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஆம்புலன்ஸ் செல்லும் சாலைகளில் அவர் கூட்டம் போடுவதாக கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஆம்புலன்ஸ் ஊழியர்களை மிரட்டும் துணியில் பேசுவது அநாகரிகமானது எனவும் அவர் சாடியுள்ளார். பார்த்தங்க அந்த கிளிப்பிங்ஸ், அவர் எங்க போறாரோ அங்க ஆம்புலன்ஸ் வருதுன்றாரு. இதுல என்ன வேடிக்கையான விஷயம் என்ன தெரியல. அவர் பெரும்பகுதி இந்த அவருக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக போறது சாலைகள்ல போறாரு, பிரதான சாலைகள்ல போறாரு. இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர்ற வழியில ஆம்புலன்ஸ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். இது அவர் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய எதிர்ப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவருடைய பேச்சு நேற்று பார்த்ததுல இருந்து